ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே. இதுக்கு முன்னாடி ஏதாவது வண்டி ஓட்டியிருக்கீங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லையா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேரிங் வந்து ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல். ஒரு வண்டி வெளி தோற்றத்தில் வண்டி ஒழுங்காக போகுதா இல்லையான்றதை காமிக்கிறது இந்த ஸ்டேரிங் தான். ஸ்டேரிங் கிளியராக வந்துச்சுன்னா நமக்கு மற்ற ஆப்ரேட்டிங்கை சீக்கிரமாக ஈஸியாக கற்றுக்கலாம். அதனால் இந்த ஸ்டேரிங்கை நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேரிங் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எந்தெந்த வேகத்தில் எப்படி நம்மளுக்கு அந்த திருப்பம் வந்து மாறும் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடது கால் இன்றைக்கி வேலை இல்லை. இந்த இடது கால் பின்னாடி ஓரமாக வச்சுங்க. வலது கால் மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு தேவை. ஏன்னா ஆக்சிலேட்டர் மெயின்டைன் பண்ண தான் ஸ்டேரிங் நமக்கு நல்லா வரும். இந்த ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், இது ஆக்சிலேட்டரு, பக்கத்தில் இருக்கிறது பிரேக். இந்த 2 பெடல் மட்டும் இன்றைக்கி நீங்கள் காலில் பார்த்தா போதும். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேரிங் ஃபோக்கஸ். இந்த கிளாஸ் முழுசாகவே ஸ்டேரிங்கை பற்றி மட்டும்தான். அதனால் வேறு எதுலேயுமே நீங்கள் டவுட் பட தேவையில்லை. ஸ்டேரிங்கில் என்ன டவுட் வந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணிடுறேன். சீட் பெல்ட்டை இப்போ மாட்டிக்கிங்க. ஒரு கையில் இழுத்து பிடிச்சிங்க, ஒரு கையில் லாக் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஸ்டேரிங்கில் கைவிங்க. ஸ்டேரிங் வந்து பிடிக்கிற விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டை விரல் உள்ளே போகாமல் மேலே நிற்கிற மாதிரி வச்சுக்கிங்க. ஏன்னா இந்த உள்ளே போகும்போது என்ன ஆகுனா ஸ்டேரிங்கோட அழுத்தம் அதிகமாகி லாக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த லாக்கிங் வரக்கூடாது. நல்லா தக்கையாக வச்சுக்கிங்க. 2 மிரரும் கிளியராக தெரியுதுங்களா? சைட் மிரர் கிளியர். ஓகே, இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டி ஒரு தடவை யூ டர்ன் பண்ணி திருப்பிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஸ்டேரிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், கீழே எதுவும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஆஃப் டர்ன் லெஃப்ட் எடுத்துக்கோங்க. நல்லா கை நீங்கள் சரளமாக திருப்ப நல்லா தெரிஞ்சுங்க. கையை மாற்றி வளைக்கலாம். அது நம்ம நேராக போகும்போது மட்டும் அப்படி கை வச்சா போதும். ஓகே, இங்கே கிட்ட பார்க்காதீங்க, தூரமாக பாருங்கள். வண்டி எவ்வளோ வளையுதுன்றதை நீங்கள் லாங் ஃபோக்கஸ். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட், லாங் ஃபோக்கஸ். தெரியுதா? இப்போ ரைட் 2 சுற்று, 2 முழுசாக சுற்றணும். பின்னாடி பாருங்கள், மிரர் ஃபுல் டர்ன், எண்டு ஃபாஸ்ட்டாக வரலையே. ஃபாஸ்ட் எண்டு. அப்படியே பிடிங்க. இப்போ உங்கள் ரோடை பாருங்கள். உங்கள் ரோட்டில் வண்டியோட ஃபேஸ் வருதான்னு பாருங்கள். இப்போ ஒரு சுற்று லெஃப்ட் எடுங்க, இன்னும் ஒரு சுற்று. அங்கே வேன் போடுங்க. கண்ணாடி இறக்கிங்க. லாங் ஃபோக்கஸ் அந்த மிரர் வரைக்கும். இது அந்த எல்லோ பஸ் போகுது இல்லையா, ஸ்கூல், அந்த அளவுக்கு லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டேரிங்கில் இப்போ கை நேராக வச்சுங்க. இந்த விரல் உள்ளே போகாமல் தக்கையாக வச்சுங்க. இந்த ரோடோட டைரக்ஷனு ப்ளஸ் வண்டி சாயிற பேலன்ஸ். இப்போது நீங்கள் நல்லா தூரமாக பாருங்கள், தரையை பாருங்கள். வண்டி இப்போ உங்களுக்கு எந்த பக்கம் சாய போகுதுன்னு தெரியுதா? நல்லா கவனிங்க. ரோடோட பேலன்ஸ் பாருங்கள். அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் பாருங்கள். ரோடு எந்த பக்கம் சாஞ்சிருக்கு? லெஃப்ட்டு. அப்போ வண்டி லெஃப்ட் தான் இழுக்க போகுது. கரெக்டாக? இதை தான் நம்ம கெஸ் பண்ணி ஓட்டணும். லாங் ஃபோக்கஸில் ரோடை பார்த்து ரோடு எந்த பக்கம் சாய்வாக இருக்குதோ அந்த இடம் நம்ம ரீச் பண்ணும்போது வண்டி அந்த பக்கமாக இழுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நான் தூரமாக தரையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அந்த தரையை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேலன்சிங், அந்த ரோடு அந்த பேலன்ஸ் எங்கே எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேரிங்கை நேர்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரை படிப்படியாக இன்ஜினோட நாய்ஸ் கேட்டுக்கிட்டே கொடுங்க. அப்படியே கூட்டிகிட்டே வாங்க. அழுத்தி விடக்கூடாது. நான் சொல்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். அழுத்துங்க, அப்படியே மெயின்டைன் ஆகணும். ஒரே சீராகவே இல்லையே, ஜெர்க்காகுது வண்டி. ஒரே சீராக கொடுங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க, கூட்டிக்கிட்டே வாங்க. நான் சொல்கிற வரைக்கும் அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம் குறைச்சிடுறீங்க, குறைக்காதீங்க, மெயின்டைன் பண்ணுங்கள். குறைக்காதீங்க, அப்படியே கொடுத்துக்கிட்டே வாங்க. ரெடி, ஸ்லோ. இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன், அதுக்கு தகுந்த ஸ்பீடு மறுபடியும் கொடுங்க.
ஃபுல் அண்ட் ஃபுல் தரையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த டைட்டாக இருக்குல்ல உடம்பு, அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் மெயின்டைன். ஸ்பீடு மெயின்டைன் ஆகலைன்னா ஸ்டேரிங் வராது. ஸ்பீடு மெயின்டைன் பண்ணால் தான் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ண முடியும். லாங் ஃபோக்கஸ், தரையை நல்லா பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். சாஞ்சிருக்கா? அந்த சாயறதை கவனித்து பேலன்ஸ் பண்ணுங்கள். இதை சொல்லும்போது ஸ்பீடை விட்டுறீங்க. ஸ்பீடை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே செய்யுங்க. ஸ்பீடை விட வேண்டாம். கொஞ்சம் கொடுக்கணும். ஓகே, ஸ்லோ. நீங்கள் அதை பயந்து காலை வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா காலை எடுத்து மேலே வைங்க. நல்லா வைங்க. காலை எடுத்து நல்லா இன்னும் கொஞ்சம் மேலே வைங்க. இன்னும் கொஞ்சம் மேலே. அதாவது ஆக்சிலேட்டரில் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா முழுசாக அந்த கட்டவர் அப்படி வைங்க. இப்போ அழுத்துங்க. உங்களுக்கு ரிலாக்ஸ் வரும் பாருங்க. அழுத்துங்க. ஒரே சீராக பிடிங்க. அப்படியே பயந்து வைக்காதீங்க. எதுவுமே பயப்படாமல் தைரியமாக செய்யுங்க. இந்த இடது கை மேலே போச்சா, எந்த கை மேலே போதோ அந்த பக்கம் இழுக்கும். கையை ரெண்டும் பேலன்ஸ்டாக வைங்க. டூ வீலரில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸ்பீடு நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் ஹேண்டலிங் நல்லா வரும். ஸ்பீடை நம்ம இப்படி விட்டு கொடுத்தோன்னா வண்டி என்ன ஆகும், ஜெர்க்காகும். அப்படி ஜெர்க்காகும் போது பேலன்சிங் குறையும். நமக்கு பேலன்ஸ் வராது, வண்டி நேராகவே போகாது. அதனால் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க. அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ரெடி. ஸ்லோனா அழுத்துறீங்களே, ஸ்லோனா காலை எடுக்கணும். நான் பிரேக்கெல்லாம் எதுவும் சொல்லிங்க, ஜஸ்ட் ஒன்லி ஸ்லோ. நான் பிரேக்குன்னு சொன்னேன்னா இப்போ ஸ்பீடை கொடுங்க. நம்ம கியரை மாற்றுறதுக்கு டூ வீலரில் நீங்கள் கியர் வண்டி டூ வீலர் ஓட்டியிருக்கீங்களா? எனக்கு என்ன ஒரு டவுட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கேப் விட்டுச்சா? கண்டினியூ ஓட்டின்னு தானே இருக்கீங்க. சேம் அதே கான்செப்ட் தான். நம்ம டூ வீலரில் கியரை மாற்றுறதுக்கு ஸ்லோ பண்ணுவோம்ல, அந்த ஸ்லோ தான் இப்போ நான் பண்ண சொன்னது. அந்த ஸ்லோ பண்ணும்போது நீங்கள் பிரேக் அடித்தா கியரை மாற்ற முடியாது, வேகம் குறைஞ்சிடும்ல. ஓகே, அந்த ரெட் கலர் காரை பாருங்கள். ஸ்பீடை பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸ்பீடு தான் எனக்கு இப்போது டிஸப்பாயின்மெண்ட்டாகவே இருக்குது. 4th கியரில் இருக்குது. என்ன ஸ்பீடில் போய்ட்டுருக்கோம் பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 35க்கு மேலே இருந்தால் தான் பேலன்ஸ் வரும். அதாவது ஸ்டேரிங் பேலன்ஸ் வரும். ஸ்டேரிங்கில் வெயிட் போடாதீங்க. ஒரு பூ மாலையை பிடிக்கிற மாதிரி பிடிங்க. ஓகே, ஸ்லோ. முழுசாக காலை எடுத்துருங்க. அந்த காலை எடுத்து பிரேக் மேலே வைங்க, அழுத்தாதீங்க. வச்சுக்குங்க, அழுத்தாதீங்க. மெதுவாக லெஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க. பொறுமையாக கொஞ்சம் டைம் கொடுங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் தேவை. சொன்ன உடனே பட்டுன்னு செய்ய வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் கவனித்து நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. ஓகே, இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்கள். லைட்டாக அந்த அளவை அப்படியே பிடிங்க, கூட்ட வேண்டாம். ஓகே, நின்ன உடனே எந்த காலம் எடுக்காதீங்க. பாருங்கள், சொல்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கீங்க. கால் எடுத்தீங்கன்னா வண்டி இப்போ நம்ம நிற்கிற அந்த ரோடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரோடோட பேலன்ஸ் சரியில்லை, மேட்லேயோ இல்லை டவுன்லேயோ வண்டி நிப்பாட்டினோன்னா வண்டி நவுற ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் பிரேக்கில் அப்படியே காலை வைங்கன்னு சொன்னேன். ஓகே, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க. இப்போ காலை எடுத்துருங்க. நீங்கள் என்ன ஆப்ரேட் பண்ணீங்க, உங்களுக்கு எதுலெல்லாம் பதட்டமாக இருக்குது? ரேஸ். ஓகே, நீங்கள் ரேஸில் பயப்படாமல் காலை வைங்க. அதே மாதிரி சரி, நான் இப்படி தான் வைக்கணும்னு சொல்லலை, உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி வைங்க. எனக்கு தேவை ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி பிரேக்குன்னு நான் சொன்னால் மட்டும் காலை இந்த பக்கம் கொண்டு வாங்க. மற்றபடி நீங்கள் சும்மா கூட அதில் வைக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஓகே, கரெக்டாக இருக்குது. ஆனால் டைட்டாக பிடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பிடிக்க தேவையில்லை, ஜஸ்ட் லூஸாக விட்டால் போதும். இப்போது கொஞ்சம் நினச்சி பாருங்கள், டூ வீலர் நம்ம ஓட்டும்போது ஹேண்டில் ஃப்ரீயாக விடணும்னு சொல்லுவாங்க. அதாவது கற்றுக்கும் போது நீங்கள் அதை ரொம்ப கெட்டியாக பிடிச்சி ஓட்டினீங்கன்னா 10 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு டயர்டாகிடும். கரெக்டாக? ஏன்னா எவ்வளோ ஹார்டாக நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம உடம்பு டயர்டாகிடும். அதனால் அவ்வளோ டைட்னஸ்லாம் தேவையில்லை. நல்லா ஃப்ரீயாக விடுங்க. ஆப்ரேட்டிங் எல்லாமே ரிலாக்ஸாக பண்ணுங்கள், அவசரப்படாமல் பண்ணுங்கள். நமக்கு அதிக நேரம் டைம் எடுத்து பண்ணணும். உதாரணத்துக்கு
உங்களோட டிஸ்டன்ஸ் இப்போ இங்கேருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கான அளவை நீங்கள் இதில் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? சரி, இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம். ஆக்சிலேட்டரில் காலை வச்சுங்க, அழுத்த வேண்டாம். லாங் ஃபோக்கஸ். சவுண்ட் வருமா? ஓகே, இப்போது நான் கிளச்சை மட்டும் எடுக்கிறேன். நீங்கள் ஆக்சிலேட்டர் அழுத்தாதீங்க, முதல்ல அது தேவையில்லை. கிளச்சை மட்டும் நான் எடுக்கிறேன். வண்டி நவுந்துட்டோம். நவுந்த பிறகு மூவிங் அந்த ஃபுல்லாக வந்துட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். அதை மைல்டாக டூ வீலரில் வர அப்படி அழுத்தினா வண்டி எகிறோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஸ்லோ, அவ்வளோதான். ஃபஸ்ட் கீருக்கு ஒரு உச்சக்கட்ட வேகம் இன்ஜினோட நாய்ஸில் கேட்கணும். ஒவ்வொரு கீருக்குமே அது இருக்குது. அதை நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும். லெஃப்ட்டு சாஞ்சி போதா, தெரியுதா? அதை பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் ரைட் எடுத்து ஒரே ஸ்பீடா. ஓகே, ஸ்லோ. இப்போ நான் தேர்ட் போட்டுட்டேன். இப்போ ஸ்பீடை மெயின்டைன் ஒரே ஸ்பீடா. அந்த கார் போதில்ல, அங்கே கவனிங்க. ஒரு தடவை ஹாரன் வலது கையில் அடி. எப்போவுமே ஹாரன் அப்படின்னா நீங்கள் அந்த கையை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இந்த கையை யூஸ் பண்ணாதீங்க. இந்த கை எப்போவுமே நேராக வைங்க, அப்போ தான் ஸ்டீரிங் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸ்லோ. இப்போ நான் ஃபோர்த்து கியர் போட்டுட்டேன். உங்கள் ட்ராக்குள்ளே உங்கள் பாதி ரோடுக்குள்ளே நீங்கள் நேராக மெயின்டைன் பண்ணலாம். ஸ்பீடை கொடுங்க. இப்போ ஒரே ஸ்பீடாக போகும். ஹாரன் ஒன் மோர். உங்கள் கவனம் வந்து கிட்ட வராமல் பார்த்துங்க, அதுதான் மெயினே. இந்த மாதிரி பைக்லாம் போகும்போது உங்கள் கவனம் என்ன ஆகிடும்னா கிட்ட வந்துடும். கிட்ட வந்துச்சுன்னா நம்மளோட நேர் பாயிண்ட் வந்து மாறிடும். இந்த லெஃப்ட் ரைட் போக ஆரம்பிச்சிடும். அந்த இடம் உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு டைம் தேவைன்னா அது ஆக்சிலேட்டர் மூலிமா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்லோ பண்ணிங்கன்னா போதும், லேட் ஆகும் போகிறதுக்கு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். எந்த பக்கம் சாயுது அதை இன்னும் கம்மியாக, இது ரொம்ப அதிகம், கம்மியாக. நிறைய அதிகமாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி தானே நம்ம போகிறோம், பின்னாடி போலியே. முன்னாடி அதிகமாக பாருங்க, பின்னாடி பார்க்க வேண்டாம். ஸ்பீட். பின்னாடி யாராவது வழி தேவைன்னா அவங்களே ஹார்ன் அடித்து வழி கேட்பாங்க. அப்போ நம்ம அவனை கவனித்து நமக்கு வழி விட்டால் போதும். ஹார்ன் அடி, ஜஸ்ட் ஸ்லோ, அவ்வளோதான். நம்மளோட பலமே வந்து இந்த ஸ்லோ மறுபடியும் ஸ்பீடை கொடுக்கறதுல தான் இருக்குது. பிரேக் அடிக்கிறதுலையோ இல்லை ஓரமாக ஒதுங்கிறதுலையோ கிடையாது. நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தே இந்த ஆக்சிலேட்டரை ஸ்லோ பண்ணுறதையும் அழுத்துறதுலையோ தான். இப்போ மறுபடியும் கொடுங்க, ஒரே ஸ்பீடாக. ஓகே, இப்போ அங்கே வேகத்தடை வருதுங்களா? ஜஸ்ட் ஸ்லோ மட்டும். ஸ்பீட்லேருந்து ஃபுல்லாக காலை எடுத்துருங்க. அந்த காலை எடுத்து பிரேக்கில் வைங்க, அழுத்த வேண்டாம். பின்னாடி யாராவது வராங்களா? இப்போ பாருங்கள், பார்த்துட்டு லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணுங்கள். அவனுக்கு புரிகிற மாதிரி லைட்டாக அழுத்தி அந்த ஸ்டேஜ் அப்படியே பேலன்ஸ் பண்ணி இப்போ விட்டுறேன். முடிஞ்சது, விட்டுருணும். இப்போ நான் கியரை குறைச்சிட்டேன், ஸ்பீடு வேண்டாம். வண்டி மட்டும் நேராக இருக்கா அப்படின்றத தூரமாக பாருங்க. அவன் ஹார்னே அடிக்கலை, அவனே நவுந்து சைலண்ட்டாக போயிட்டான். அதனால் எப்போவுமே நம்ம மற்றவங்களுக்கு வழி கொடுக்குறோமோ இல்லையோ, நம்ம ஒழுங்காக போனாலே அவன் தானாகவே போக ஆரம்பிச்சிடுவான். இப்போ நம்ம லெஃப்டில் வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம். அதனால் இங்கேருந்து லைட்டாக கொஞ்சம் கோஸாக லெஃப்ட் எடுத்துட்டோம். பொறுமையாக, ரொம்ப நிதானமாக. கை மாறுறது பாருங்கள், இவ்வளோ டர்ன் தேவையில்லை. கை மாற்றுற அளவுக்கு நம்ம அதிகமாக வளைக்க தேவையில்லை. அந்த சைக்கிள் போதில்ல, அங்கே பாருங்கள், வண்டியோட முகம் நேரம் ஆகிடுச்சா? நேரம் ஆகிடுச்சுன்னா ஸ்டேரிங்கை நீங்கள் நேராக வச்சுக்கிட்டு இப்போ பிரேக்கை மெதுவாக கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். அந்த அழுத்தி அந்த ஸ்டேஜை அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ்னால் மெயின்டைன் பண்ணுறது. அந்த மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே இல்லாமல் போயிடுது.
மெயின்டைன் அப்படின்றது அப்படியே ஒரே ஸ்டேஜில் பிடிக்கிறது, அதுதான் மெயின்டைன். கூட்டுங்க குறைங்கன்றது தான் அதிகப்படுத்துறது குறைக்கிறது. ஓகேங்களா? இதை கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணி செய்யுங்க. ஸ்டேரிங்காக இருக்கட்டும், ஆக்சிலேட்டராக இருக்கட்டும், பிரேக்காக இருக்கட்டும், இது மூணுத்துலேயுமே நீங்கள் கரெக்டான பேலன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டேஜில் நிறுத்த முடியும். இது எப்படின்னா ஒரு ஒரு தராசு இருக்கு இல்லையா, ஒரு தராசில் நம்ம ஒரு வெயிட்டை வைக்கிறோன்னா இன்னொரு பக்கம் என்ன ஆகும், தூக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்ம அதே கான்செப்ட் தான். நம்ம வண்டி ஓட்டும்போது எந்த பக்கம்லாம் பள்ளம் வருதோ அந்த பக்கம்லாம் வண்டி சாஞ்சி இழுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த பள்ளத்தை முன்னாடியே, அதாவது அந்த ரோடோட பேலன்ஸை முன்னாடியே நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல இப்படி பிடிக்கணும், இந்த இடத்துல இப்படி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிளியராக வந்துடும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதனால் ரோடை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், போகிற வரவங்கள அதிகமாக பார்க்காதீங்க. இதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே ஸ்டேரிங் கிளியராக வந்துடும். ஓகே, பரவாயில்ல, ஸ்டேரிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமான நோட்டீஸ் கொடுங்க. இது பண்ணிங்கன்னா சீக்கிரமாக டிரைவிங் வந்துடும். ஓகே, நம்ம நாளைக்கு அடுத்த கிளாஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.